ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வெளிப்புற பகுதியில் ஒரு சின்ன பறவை முட்டை இடுறதுக்காக இடம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு வறட்சியான நிலத்தை பார்த்துச்சு. தன்னோட கால் நகங்களை வச்சு அந்த வறட்சியான நிலத்தை தளர்வுள்ள நிலமாக மாற்றுச்சு. அப்புறம் அது தன்னோட முட்டைகளை இட்டு குஞ்சு பொரித்தது. அந்த குட்டி பறவைகள்லாம் வளர்ந்து பறந்து செல்லும் வரைக்கும் அந்த தாய் பறவை அதுக்கு உணவு கொடுத்து பாதுகாத்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த கதை இந்த பறவையை பற்றி மட்டும் இல்லை, அது தோண்டின அந்த குழியை பற்றி தான். கொஞ்ச காலத்துக்கு அந்த குழி அப்படியே தூசி படிஞ்சு யாரும் வராமல் இருந்துச்சு. அப்போது ஒரு காட்டு பன்றி அங்கே வந்து அந்த குழியில் உட்காந்து பார்த்துச்சு. அதுக்கு அந்த குழி வசதியாக இல்லை. உடனே அது எந்திரிச்சு தனக்கு எவ்வளோ வசதியாக வருமோ அந்த அளவுக்கு அது அந்த குழியை பெருசு பண்ணுச்சு. உருண்டு பிறண்ட உடனே அதுக்கு நிறைவான உடனே அது தூங்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உடனே எந்திரிச்சு அந்த இடத்த திரும்பி கூட பார்க்காம போயிடுச்சு. செக்ஷன் 2. அந்த காட்டு பன்றி அந்த குழியை விட்டு போன உடனே காட்டு நாய்கள்லாம் பன்றியோட வாசனையை நுகர்ந்தபடியே அந்த இடத்துக்கு வந்துச்சு. காட்டு பன்றி படுத்திருந்த குழியை தோண்டி பார்த்துச்சு. ஆனால் அதுங்களுக்கு ஏற்ற விருந்து அங்கே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுங்க போயிடுச்சுங்க. அதுங்க அந்த குழியை தோண்டினதுனால அந்த குழி இன்னும் பெருசாகவும் அகலமாகவும் மாறிடுச்சு. குழி சொல்லக்கூடிய கதை ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ரொம்ப சீக்கிரமாகவே மழை வந்துடுச்சு. 3 நாளாக ராத்திரி பகலாக மழை வந்து விடாமல் பேஞ்சிகிட்டே இருக்குது. பசியுள்ள நாய்க்குட்டி பாலை எப்படி நாக்கால் நக்கி விரைவாக குடிக்குதோ அதே மாதிரி அந்த காஞ்சி கிடந்த பூமி அந்த ஈரத்தை அப்படியே அழகாக உறிஞ்சிக்கிச்சு. அந்த குழியில் தண்ணீர் சேர்ந்துச்சு. அதன் ஓரங்கள் எல்லாம் புற்கள் நல்லா வளர ஆரம்பிச்சுது. பகல் நேரத்தில் நிறைய எருமை மாடுகள் அந்த குட்டையில் உருண்டு பிறண்டுச்சு. கால் குழம்புகளால் விரிக்கப்பட்டதுனால அந்த குழி இன்னும் பெருசாகி விலங்குகள் நீர் அருந்தும் இடமா மாறிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? செக்ஷன் 3. அந்த பள்ளமான இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை ஒரு ஏழை விவசாயி உழுதுகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுதான் தன்னோட தாகம் நிறைந்த பயிர்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஆனால் அப்பையும் அவனோட விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நிமிர்ந்து பார்த்தான். அவனோட பார்வை அந்த பசுமையான நிலத்து மேலே விழுந்துச்சு. தன்னோட நிலத்துக்கு பக்கத்துலேயே தனக்கு தேவையான தண்ணி கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவி கிட்ட இந்த தகவலை சொன்னான். உடனே அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மதபோதகரை அணுகி எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அந்த கிராமத்தில் இந்த செய்தி எல்லாருக்கும் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருச்சு. அந்த மதபோதகர் அப்படியே ஏதோ தீவிரமாக உச்சரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தை இழுத்து தள்ளிக்கிட்டு ஒரு பணக்கார விவசாயி வந்து இந்த நிலம் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினார். நின்றுகிட்டு இருந்த எல்லாருக்குமே இதில் எனக்கும் பங்குண்டு அப்படின்ற எண்ணம் தோன்றுச்சு. இந்த தண்ணீர் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க?